மாதிரி கேட்க அவ்வளவுதானே எடுத்துக்கங்கன்னு இந்த மலர்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க நம்ம தேவி. அதே சமயம் மேல இருந்து இத நம்ம அரசரும் கூடவே அந்த மகரிஷியும் பாக்குறாங்க. கீழ இருந்து நம்ம நல்ல ரிஷியும் பாக்குறாரு. மலர்களை வாங்கிட்டு நந்தி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மேல இருக்கிற நம்ம ராஜாவுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருது வந்திருக்கிறது வேஷம் போட்டுட்டு வந்த நம்ம சிவனோட வாகனமான நந்தி தேவர் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடறாரு. சிவ வாகனத்துக்கு இங்க என்ன வேலைன்னு மேல அரசருக்கு பயங்கர கோவம். இது தெரியாம இந்த பக்கம் நல்லபடியா சிரிச்சு பேசி நந்தி தேவர் அங்க அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்பா அநியாயத்துக்கு கோவப்படுறத பார்த்து இவங்களுக்கு இப்பதாங்க பயம் வருது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, எதுக்கு அவர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. கீழே இருந்த அந்த நல்ல ரிஷி இருக்காப்ல அவர்கிட்ட போய் என்னதான் ஆச்சு கொஞ்சம் எடுச்சொல்லியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவரு எனக்கு எதுக்கியா வம்பு அப்படின்னு ஒதுங்க பாக்குறாரு. இல்ல நீங்க சொல்லித்தான் ஆகணும், என் மீது ஆணை அப்படின்னு சொல்லி கேட்க வந்தது வேற யாரும் இல்ல சிவனோட வாகனம் நந்தி தேவர் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆயிடுறாங்க. எங்க பார்த்தாலும் இந்த சிவனை வச்சே நமக்கு பிரச்சனை வருதுன்னு முழிக்கிறாங்க. ஆனா இவங்க மேல என்ன தப்பு? இந்த நந்திங்கிறவரை தடவை இவங்க பாக்குறாங்க. ஆனா இவங்க அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல நந்தி ஏற்கனவே பழக்கப்பட்டவர் மாதிரியும் மலர்களை கேட்டதை இவ எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுறத வச்சு சிவனின் பக்கம் தான் பொண்ணு சாயிற மாதிரி அவர் நினைக்கிறார். சந்தேகம் வேற ஒண்ணும் இல்ல. எல்லா அப்பாக்களுக்கும் பொண்ணுங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தேகம் தான் இப்போ நம்ம அரசரையும் ஆட்டு வைக்குது. இதுல நம்ம சரிக்கு இப்ப பெரிய பஞ்சாயத்து. இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா இப்ப இன்னொரு பஞ்சாயத்து வந்து நிக்குது. அந்த பக்கம் நம்ம நந்தி அந்த மலர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கைலாய மலையில சிவனை பார்த்து சிவன் தியானத்துல இருப்பாப்ல அவரை பார்த்து சிவனே சிவனே முழிங்க முழிங்க அப்படின்னு உசிப்பு விட்டு தியானத்துல இருந்து அவரை எழுப்பி விட்டு பாருங்களேன் கீழே நான் புலகத்துக்கு போயிருந்தேன், பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு போயிருந்தேன், நம்ம சதி தேவி உங்களையே நினைச்சு உருகிட்டு இருக்காங்க. உங்க நினைப்பிலேயே பாருங்களேன் 1,00,000 தாமரை மலர்கள்ல விஷ்ணுவோட நாமத்துக்கு பதிலா உங்க நாமத்தை எழுதி வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட பேரு, அதுவும் ஒரு வகையில தியானம் தானே அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க சிவன் காண்டாயிராரு. இந்த மாதிரியான ஒரு அற்பத்தனமான விஷயத்துக்கா தியானத்துல இருந்து என்ன நீ உசுப்புன, என் தியானத்தை தடுத்ததுக்கு காரணம் இந்த மலர்கள் தானா அப்படின்னு கேட்க நந்தி ஒரு மாதிரி ஆயிராங்க. முற்றும் துறந்தவனா நீ இருக்கணும், அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த கைலாயத்துல இடம் இருக்கும், உனக்கு ஏன் இந்த பூவுலகத்து ஆசைகள் எல்லாம் அப்படின்னு கேட்க நந்தி ஒரு மாதிரி ஆகி காலில் விழுந்து மன்னிச்சுக்கங்கய்யா, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். தேவியோட கைப்பட்ட இந்த மலர்களை பார்த்ததும் என்னையுமே அறியாத ஏதோ ஒரு சந்தோஷம் உங்க பக்கத்துல வச்சு அந்த தேவியை நான் நினைச்சிட்டேன், என் தாய் மாதிரி நினைச்சிட்டேன், அதனாலதான் பாசத்துல ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர்களை எடுக்கிறார். இதை கொண்டு போய் எங்கேயாவது கொட்டிட்டு தியானத்தில் ஈடுபடும் சொல்லிட்டு நம்ம சிவன் அவராட்டுக்கு தியானத்துக்கு போயிட்டாரு. நந்தியும் வேற வழி இல்லாம அந்த மலர்களை கொண்டு வந்து பக்கத்திலே இருந்த ஒரு குளத்துல கொட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம சதிதேவி வேகமா போய் தான் அம்மா கிட்ட இந்த மாதிரி அந்த நந்தி தேவரை பத்தி எனக்கு தெரியாது, அவரை வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, ஆனா மலர்களை நான் கொடுத்ததுனால அப்பா என்ன சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்பா அப்புறம் பாத்துக்கிறாரு பேசிக்கிறாரு. யாகத்துல இருக்காப்ல அக்காமார்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டாங்க, நீ போய் யாகத்துல கலந்துக்கிட்டாதான் யாகம் பூர்த்தி அடையும், போய் அந்த யாகத்துக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு யாகத்திற்கான அந்த வேலையை பாக்குறாங்க. யாகத்துல விஷ்ணுவோட நாமத்தை சொல்லணும், அவங்களும் அழுதுகிட்டே விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி முடிக்க அந்த யாகமும் கொஞ்சம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பா இன்னும் கோவத்தோட தாங்க இருக்காப்ல, பொண்ணை திரும்பி பார்க்கவே இல்ல, பேசவே இல்ல. என்னாகும் அடுத்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.